லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு அப்படின்னு இருக்குது. சட்டம் இல்லாத ஒரு நாடே இல்லை. எல்லா நாட்டிலையும் சட்டம் இருக்குது. ஏன் இந்த சட்டங்கள்லாம் இருக்குது தெரியுமா? ஏன் இருக்குது? வேதத்தில் சட்டம் இருக்குதா? லா அண்ட் ஆர்டர், வேதத்தில் சட்டம் இருக்குதா? நிறைய சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது. பிரமாணங்கள், கற்பனைகள், கட்டளைகள், சட்டங்கள் நிறைய இருக்குது, ஏராளமா இருக்குது பைபிள்ல. இந்த சட்டத்தை தேவன் கொடுக்க காரணம் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஹெல்மெட் கட்டாயம் போடணும், போடாது போனா உங்களுக்கு 1000 ரூபாய் ஃபைன் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இப்போ ஏன் அது? இந்த ஹெல்மெட்னால தலை பாதுகாக்கப்பட்டுச்சு விபத்து ஏற்படும் போது, அதுக்காக தான். இப்போ இந்த சட்டம் இல்லாதனால நிறைய பேர் தலையில் அடிப்பட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்றான். இந்த சட்டம் நல்லதுதான். ஆனா எல்லா சட்டமும் நல்லதா அப்படின்னா நல்லது இல்லை. நல்லது இல்லாத சட்டமும் இருக்குது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட சட்டம் எல்லாமே பொதுவானது. ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சட்டம் எப்படி இருக்குது? பொதுவானது. படித்தவர்கள், படிக்காத எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் கொடுத்திருக்கிற சட்டம் அத்தனையே எல்லாருக்கும் பொதுவானது. கிறிஸ்துவுக்குள் வரும்போது நமக்கு அநேக சட்ட திட்டங்களை தேவன் தந்திருக்கிறார். இப்ப இந்த சட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க வச்சுங்களேன், நீங்க அப்படியே என்னடா இவ்வளவு நல்லா இருக்குது, இது நான் விட்டுட்டுமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடும். சட்டம் ஒன்று கொடுமையானதே கிடையாது. வேதத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சட்டங்கள் எதுவும் கொடுமையானது, கஷ்டமானது, பயங்கரமானது அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. ஏதென்ல அவர்களை தேவன் வைத்து தோட்டத்தில் வச்சுட்டு அவங்க சொன்னார், ஒன்னே தான் சொன்னார், எல்லாவற்றையும் சாப்பிடுங்க, ஆனா நன்மை தீமை அறியத்தக்க தனி கனியும் அப்புறம் ஜீவ விருட்சத்தின் கனியும் சாப்பிடாதீங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் அவங்களுக்கு பெரிய சட்டத்தை கொடுக்கல. பண்படுத்துங்க, பாதுகாத்துங்க, அவ்வளவுதான். பயங்கரமா எதுவும் இல்லை. அவங்களுக்கு சரியான சாப்பாடு கொடுக்காம அதுதான் இருக்குது, வேற வெளியில சாப்பிட்டு ஆகணுன்ற கண்டிஷன் இல்லை. ஏராளமா இருக்குது, ஏராளமா இருக்குது. இது ரெண்டையும் ஏன் வைத்தார் அப்படின்னா, அவர்கள் சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறார்களா, பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்களா என்பதற்காக தேவன் வைத்தார். ஒரு பரிசோதனை. ஆனா அவங்க என்ன செய்யல, கீழ்ப்படியாம போயிட்டாங்க. இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட சட்டங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பிரமாணம் பார்க்கும்போது தேவன் என்னுடைய நன்மைக்காக கொடுத்திருக்கிறார் அப்படிதான் நினைப்போம். இப்ப எல்லாவற்றையும் நாம கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுகிறோமா? இல்லை. அப்ப கீழ்ப்படியாம எப்படி நமக்கு ஆசீர்வாதம் வரும்? கீழ்ப்படியாம எப்படி நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும்? கீழ்ப்படியாம எப்படி ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியும்? கீழ்ப்படியாம எப்படி நாம தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? இல்ல, நீங்க சட்டத்தை குறித்து பார்க்கும்போது இவ்வளவு அருமையா இருக்குதே அப்படிதான் பார்க்க முடியுமே தவிர எதுவுமே கஷ்டமானது எதுவுமே இல்லை. ஒரு சில விஷயங்களை நாம் வேகமா பார்க்கலாம். சங்கீதம் 119, சங்கீதம் 119 142 வசனம். சங்கீதம் 119 142 வசனம். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். 151 வசனம். கர்த்தாவே, நீர் சமீபமாய் இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. ஆமா, இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 142 என்ன சொல்ற, உன்னுடைய நீதி நித்திய நீதி, உன்னுடைய வேதமே சத்தியம். இப்ப இந்த வேதத்துல என்ன இருக்குதுன்னா சட்டம் இருக்குது. இன்னொரு உண்மை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இன்றைக்கு இந்திய சட்டம் இருக்குது இல்லையா, இந்தியன் லா, அது வேதத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு முறை சொல்லியிருக்கிறார், எல்லா சட்டங்களும் வேதத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்க புரிந்து கொள்ள முடியும். இந்த வேதம் கொடுத்திருக்கிற சட்டங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்க போறோம்.
இந்த 42ல உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். அப்போ நம்முடைய சட்டங்கள் அப்படி இருக்குதுன்னா சத்தியமா இருக்கிறது. 151 வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தாவே நீ சவிமா இருக்கிறீர், உமது கற்பனையில் எல்லாம் உண்மையா இருக்கிறது. அப்ப இது சத்தியம் இங்க இருக்குது, உண்மை இருக்கிறது. சத்தியம் இருக்குது, உண்மை இருக்குது. உண்மை சத்தியம். ஃபேக்ட், ட்ரூத், ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட உண்மையெல்லாம் உண்மைதான். சயின்ஸில் இருக்கிற ஃபேக்டுக்கும் ட்ரூத்துக்கும் வித்தியாசம். ஃபேக்ட் எப்போனா மாறும், ட்ரூத் எப்போ மாறாது, எப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே மாறாதுதான் இருக்கிறது, என்றென்றைக்கும் மாறாதது. இதை குறித்து நாம சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7-9 வரைக்கும் வருது. ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதுல 7-9 வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. ஆமென். இப்ப இதுல ஏதாவது தவறா எதனா இருக்குதா? கஷ்டமா எதனா இருக்குதா? முடியாது இது எதனா இருக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை. இதுல சொல்லப்பட்ட சட்டங்கள்லாம் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கிறது என்பதை நாம் மறுக்கவே முடியாது. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டதா? குறைவற்றது. நம்முடைய ஆத்மாவை என்ன செய்து உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நல்ல விஷயம் தானே? கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதை என்ன செய்து ஞானி ஆக்குகிறது. நல்ல விஷயம்தான். கர்த்தருடைய நியாயங்கள் எப்படி இருக்குதா? செம்மையா இருக்கிறது. என்ன செய்தது? இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. நல்ல விஷயம் தானே? கர்த்தருடைய கற்பனை எப்படிப்பட்டது? தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. நல்ல விஷயம்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமாம் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. இப்ப இது ஏன் நமக்கு சட்டம் கஷ்டமா இருக்குது அப்படின்னா, நாம் அதை விரும்பலனா கஷ்டமா இருக்கும். விரும்பல அப்படின்றத விட நான் ஒரு ஒழுங்குக்கு வரமாட்டேன் அப்படின்ற ஆளுங்களுக்கு தான் வேத சட்டம் கஷ்டமா இருக்குமே தவிர, நான் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்றவர்களுக்கு எந்த விதத்திலும் சட்டம் கஷ்டமா இல்லை. 40-50 கிலோமீட்டர் தான் ஓட்டணும் அப்படின்னா, இந்த ஒழுங்கின்படி நான் ஓட்டுவேன் அப்படின்னா அவங்களுக்கு சட்டம் பிரச்சனை இல்லை. நான் 100 கிலோமீட்டர் ஓட்டுவேன், 120 மேல ஓட்டுவேன், அப்படியே சும்மா ஒரு வீட்டில் போவேன், இல்லை வீலிங் அடிக்கிறதா அதுவே போவேன் அப்படின்ற ஆளுக்கு தான் சட்டம் கஷ்டம். அப்புறம் மண்டையை போட்டுக்குவேன். தேவையாது. சட்டம் யாரு கஷ்டம்? ஒழுங்கை பின்பற்ற விரும்பாதவர்களுக்கு தான் கஷ்டம். இப்ப இங்க சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் நன்மைக்காய் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது, நன்மைக்கா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது, இதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது, உயிர்ப்பிக்கிறது, என்னெல்லாம் சொல்லுகிறார் பாருங்க. இல்ல குறைவற்றதா இருக்குது. ஆத்மா என்ன செய்தான்? உயிர்ப்பிக்கிறது. மகிழ்ச்சி தானே? பேதையை ஞானி ஆக்குகிறது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால முட்டாளா இருந்தேன், பேதையா இருந்தேன். ஆனா அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு, தேவனுடைய வார்த்தையை வாசித்த பிறகு ஆண்டவர் எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். படிப்பே வரல, தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கும் போது ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து படிக்க வச்ச அநேக சாட்சியெல்லாம் இருக்குது. உலக பிரகாரமான காரியங்கள் இருக்குது. அதே நேரத்தில் ஆவிக்குரிய காரியங்களிலும் தேவன் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். நீ கர்த்தருடைய நியாயங்கள் எப்படி இருக்குது? செம்மையா இருதயத்தை என்ன செய்தான்? சந்தோஷிப்பிக்க. இதை நம்ம ஏன் அனுபவிக்க முடியல? தூய்மையார் கண்களை தெளிவாக்குகிறது இல்லையா? இப்படி ஒவ்வொரு காரியங்களா சொல்லினே இருக்கிறார். இதெல்லாம் ஏன் அனுபவிக்க முடியல? அனுபவிக்கிறோமா? அனுபவிக்கிறது சந்தோஷம்தான். அனுபவிக்கிறோம் அப்படின்னா சட்டத்துக்கெல்லாம் நான் கீழ்படுகிறேன். அனுபவிக்கல அப்படின்னா கீழ்படியல, அதான் அனுபவிக்க முடியல.
அப்ப விருப்பம் போல வாழணும்னு நினைச்சா கஷ்டம்தான். விருப்பம் போல வாழணும்னு நினைச்சுன்னு பைபிளை கையில வச்சிருந்தா பிரயோஜனமே இல்லை. நான் ஏன் இஷ்டப்படி வாழ்வேன், ஆனா பைபிளை மட்டும் வச்சுப்பேன், பைபிளை வாசிப்பேன், ஆனா அது கீழ்ப்படிய மாட்டேன். அந்த லா அண்ட் ஆர்டர், ஒழுங்கு சட்டம் ஒழுங்குக்கு நான் என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் முடியாது. இப்போ ஒரு டிசிப்ளின் என்ன அப்படின்னா, காலையில 8:45 ஆராதனை துவங்குது, ஒரு ஒழுங்கு இருக்குது. இப்போ நான் 9:30 மணி தான் வருவேன், 10 மணி தான் வருவேன் அப்படின்னா அது நல்லா இருக்குதா? அப்ப தேவனுடைய ஒழுங்குக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். ஆண்டவர் வந்துடுறாரா? முன்னாலே வந்துடுறாரு, நம்மளை ஆஸ்வதிக்க விரும்புறாரு. ஆனா அவர் வைத்திருக்கிற ஒழுங்குக்கு நான் என்ன செய்ய முடியாது, கீழெல்லாம் படிமை, கீழ்ப்படின கஷ்டம் அதெல்லாம். அப்ப சட்டம் ஒழுங்கு கீழ்ப்படியாத நபரா இருக்கும்போது அது எவ்வளவு கடினமான ஒன்று என்பதை நாம் என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். ரோமர் 7:12 வாசிங்க. ரோமர் 7:12. நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. ஆமா, இங்க இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து இவர் சொல்றாரு, நல்லதா இருக்குது, பரிசுத்தமா இருக்குது, அப்புறம் நீதியா இருக்கிறது. 3 காரியங்கள் இங்க சொல்றாரு. ஆகையால் நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டது, பரிசுத்தம் உள்ளது. இப்ப தேவையா? தேவை. அப்புறம் ஆமா, கற்பனை பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. பரிசுத்தமா இருக்கிறது, நீதியா இருக்கிறது, நன்மையா இருக்கிறது. அப்ப தேவன் கொடுத்திருக்கிறது நம்மை கொல்றதுக்காக இல்லை, நம்மை நசுக்குவதற்காக இல்லை, நம்மை கடினப்படுத்துவதற்காக இல்லை, நம்மை ஒடுக்குவதற்காக இல்லை. நீங்க இந்த வேதம் முழுமையும் தேடி 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 பார்த்தா கூட சட்டத்தினால் ஒரு தீமையும் பார்க்கவே முடியாது. அப்ப இங்க என்னென்னலாம் இருக்குது, பரிசுத்தம் இருக்கிறது, நீதி இருக்கிறது, அப்புறம் வேற என்ன இருக்குது, நன்மை இருக்கிறது. 3 காரியங்கள். அப்ப நமக்கு தேவன் இதன் மூலமாக பரிசுத்தத்தை வைத்திருக்கிறார், நீதியை வைத்திருக்கிறார், நன்மையை வைத்திருக்கிறார். இப்ப நன்மையை நீங்க அனுபவிக்கணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும், நீதி உள்ள இருக்கணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டியது, சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியிருக்கிறது, சட்டத்துக்கு உட்பட்டவர்களா இருக்க வேண்டும். இப்ப நாம் இப்போ வண்டி எடுத்துன்னு போறோம் வச்சுங்களேன், திடீர்னு நம்மளை மடக்கி லைசன்ஸ் கேட்குறாங்க. எனக்கு லைசன்ஸ் வாங்கணும் நீ தெரியாது அப்படின்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் ஒரு ஆளும் எனக்கு சட்டம் தெரியாதுன்னு, இந்த சட்டம் இருக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. தெரியாம வந்துட்டேன்னு சொல்லலாம், அதில் எடுக்க மறந்துட்டு சொல்லலாம், இல்லை எடுக்கலன்னு சொல்லலாம், இல்லை ஒரு காரணம் சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரியாதுன்ற காரணம் சொன்னால் அது பெரிய குற்றமாயிடும். ஒருத்தர் சட்டம் தெரியாம எப்படி வாழ முடியும்? ஒரு இந்திய பிரஜைனா எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். சட்டமே தெரியாம எப்படி வாழ முடியும் தேசத்துல? இல்ல. அப்ப இங்கே பரிசுத்த வேதாங்கத்தை தேவனாய் கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்த பிறகு எனக்கு இது தெரியாது நீங்க சொல்லவே முடியாது. ஆண்டவரே பரிசுத்தமா வாழணும்னு எனக்கு தெரியாது, நீதி செய்யணும் எனக்கு தெரியாது, சபையில எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. தெளிவாக வேதம் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லும். இங்கே நன்மையும் பரிசுத்தமும் நீதியுமா இருக்கிறது என்பதை குறித்து பார்க்கிறோம். அதே ரோமர் 7:14 வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். ஆமா, இப்ப நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும் போது நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டதாகுதான், ஆவிக்குரியதா இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஆவிக்குரியது. ஆவிக்குரியதுன்னா என்ன சொல்லலாம், ஸ்பிரிச்சுவலா இருக்குது. இது எதற்காக? ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. அப்ப நான் எப்படி இருக்கிறேன்றது சொல்றாரு, நான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். அப்ப ஆண்டவராய் கர்த்தர் இந்த பிரமாணத்தை எதையும் நமக்கு பாரமா இருக்கும்படியாய் அல்லது அது தேவையில்லாத சட்டமாய் எதையும் கொடுக்கவே இல்லை.
அவர் நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் வந்து நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வரல, அதை நிறைவேற்றும்படி வந்தேன். நம்மால நிறைவேற்ற முடியல அப்படின்றதுக்காக அது சரியில்லைன்னு சொல்ல விடாது, அது தவறுன்னு சொல்ல விடாது. ஏன்? தேவனிடத்திலிருந்து தீமையான காரியங்கள் ஒன்றும் வரப்போறதில்லை. தேவன் நம்முடைய பாதுகாப்புக்காகவும் நன்மைக்காகவும் எதையும் செய்கிறார். எதை செய்தார்? எப்படி செய்கிறாரா? நன்மைக்கு எதுவாய் செய்கிறார். சகலவும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறார். அதை மறந்து போயிடக்கூடாது. ஒரு முறை நடந்த சம்பவம், ஒரு மனிதர் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவருக்கு கால் போயிடுச்சு. ஒரு ஊழியக்காரர், அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன் ஆண்டவர் என்னை இப்படி பண்ணிட்டாரு, கால் துண்டிக்கப்பட்டுச்சு, அப்புறம் அது பொருத்த முடியாம ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தப்படுறாரு, புலம்பினே இருக்கிறார். அதன் பிறகு அப்புறம் ஒரு கட்டக்கால் வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நரமாம்சம், மனுஷன் சாப்பிட்ற ஒரு தீவுல ஊழியர் செய்யறதுக்கான ஒரு அழைப்பு வருது. அவர் ரொம்ப யோசித்து அவர் போறாரு. போனவங்களாம் சாப்பிட்டாங்க, எல்லாரும் அங்க இருந்தவங்களும். இவர் தான் இப்போ அனுப்புறாங்க. இவரும் போறாரு, ஆண்டவருக்காக போவோம் அப்படின்னு. இவர் போனவொடனே இவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இவரை படுக்க வச்சு ஓங்கி ஒரு வெட்டுறாங்க. அவன் காலை தான் வெட்டினான். காலை வெட்டினா அந்த கால் தனியா துண்டா போயிடுச்சு. அந்த காலை பார்க்கறான், என்னடா ஒரு மாதிரி இது, ரத்தமே வரல, ஒரு மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னா இவர் என்ன நினைச்சானா, இவர் வந்து வானத்திலிருந்து வந்த கடவுள்னு நினைச்சுக்கணும். எல்லாரும் பயந்து நடுகிறான். அவருக்கு முன்னால நடுங்கி போய் என்ன சொல்றானா, நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிறோம். நாங்க என்ன செய்யணும், உங்களை போய் நாங்க பிடிச்சிட்டோம், உங்களை போய் வெட்டிட்டோம்னு பயப்படுறோம், நமக்கு என்னமோ ஆக போகுதுன்றோம். அப்புறம் அவருக்கு வந்து இப்போ எப்படி இருக்கும், இப்போ கால் போனப்போ என்ன செஞ்சாரு, ஆண்டவர் ஏன் இப்படி செஞ்சாரு புலம்புனாரு. இப்ப கால் போனதுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறார். ஆனா அப்போதைக்கு தெரியல. ஆனா ஒரு நாளிலே அவர் புரிந்து கொண்டார். என்ன புரிஞ்சினாரு? இந்த சூழ்நிலை தான் அவருக்கு தெளிவு உண்டாக்குச்சு. இதை மட்டும் ஆண்டவர் செய்யல அன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு நான் என்ன இருப்பேன், சாப்பாடு என்னை வந்து சமைச்சு சாப்பிட்டுருப்பாங்க, நானும் முன்னால போனவங்களை போல என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஆண்டவருக்கு அதிகமா துதிக்கிறார். முறுமுறுத்த ஒரு ஆள் முறுமுறுத்தவர் இன்றைக்கு இந்த காரியத்தை பார்த்து துதிக்க ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப எளிதா அவருக்கு சுவிசேஷம் சொன்னார். அநேகர் அங்க ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ ஆண்டவராய் கர்த்தர் சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிற காரியங்கள் நமக்கு எப்படி இருக்குது, எச்சலாகுது, கோபமாகுது, ஏன் அப்படி செஞ்சாருங்குது. ஆனா ஒரு நாள் புரியாது, அப்ப புரியாது. ஒரு நாள் ஆமா கர்த்தரின் நன்மைக்கு தான் செய்திருக்கிறார். அப்ப இந்த பிரமாணங்கள் எல்லாமே தேவனாய் கர்த்தர் ஒரு காரியத்தையும் நம்முடைய தீமைக்காய் செய்யவில்லை, நம்மை வேதனைப்படுத்துவதற்காக செய்யவில்லை, நம்மை கஷ்டப்படுத்துதான் செய்யல. நமக்கு அதனால் நன்மை, மகிழ்ச்சி இல்லையா, சந்தோஷிப்பிக்கதான், பாதுகாப்பாக எல்லாவற்றையும் தேவன் அங்கே கொடுத்திருக்கிறார். இது எதுக்காக அப்படின்னு சொல்றாரு, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியத்திற்காக என்று சொல்கிறார். ஆனா நான் சரி இல்லாதனால தான் அது கஷ்டமா இருக்குது. ஏன் சட்டம் கஷ்டமாகுது? குடிச்சிட்டு கார் ஓட்டின்னு போக கூடாது, குடிச்சிட்டு பைக் ஓட்டின்னு போக கூடாதுன்னு சொன்னா என்ன செய்யணும், சட்டம் இருக்குது. இப்ப எல்லாருக்கும் அது கஷ்டமா இல்லை. நான் ஒரு சட்டம் இருக்குது ஓட்டக்கூடாது அப்படின்னு, நான் அப்படிதான் போவேன் அப்படின்னு என்ன அர்த்தம், எங்கேயாவது மோதியும் செத்து போயிடறாங்க. அப்போ வந்து நம்முடைய வாழ்க்கையில தேவன் அது போல அந்த உலகப்புற சட்டம், இந்த பரிசுத்த வேதாமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றும் நம்முடைய ஜீவனை பாதுகாப்பதற்காக. ஒரு வருஷம் வாசிக்கலாம், நீதிமொழிகள் 6:21. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். ஆமா, எதை அணிந்து கொள்ளணுமா? சட்டங்களை. இருந்தாலும் சொல்லியிருப்பார், அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். எதற்கு அப்படின்னா அது வெளிச்சத்தை போல இருக்கிறது. 23 அதை சொல்றார். கட்டளையே 23 வாசிங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. ஆமா, நமக்கு கட்டளை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா வெளிச்சமா இருக்குது, ஜீவ வழியா இருக்கிறது. நாம அப்படி பார்க்க முடியுமா? அப்படி பார்த்தா அப்படிதான் இருக்கும். எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைக்கு இந்த சட்டம் வெளிச்சமா இருக்குது, இது என்னை ஜீவ வழிக்கு நேரே நடத்துகிறது அப்படின்னு பார்த்தா கட்டாயம் அப்படிதான் இருக்கும். கஷ்டமா நினைக்க கூடாது.
எனக்கு இது கடினமான ஒன்று, இது செய்யணுமா, இந்த வசனத்தை கீழ்ப்படியணுமா, இது எப்படி முடியும் அப்படின்னு புலம்புனா நாம விரும்பலன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யல, நேசிக்கவில்லை, தேவனுடைய வார்த்தையை விரும்பவில்லை. கர்த்தரை நேசிக்கிறாள் தான். அவரிடத்துல அன்பு கூறும்போது எல்லாமே ஈஸியா இருக்கும். கிறிஸ்துவனிடத்துல நாம் எவ்வளவு அன்பு கூறுகிறோமோ அவ்வளவு அவருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு எளிதா இருக்கும். பழைய உடன்படிக்கை புத்தகத்தை விட புதிய உடன்படிக்கையின் புத்தகத்தில் உள்ள சட்டங்கள் எளிதானது கிடையாது. ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப, அதாவது எப்படி எளிதானது இல்லை அப்படின்னு சொல்ல வர அப்படின்னா, நாம் தேவனை நேசிக்கும் பொழுதுதான் அது எளிதா இருக்குது. தேவனை நேசிக்கும் பொழுது கற்பனைகள் எப்படி இருக்குது, எளிதா இருக்குது. நேசிக்காத ஆளு கஷ்டமா தான் இருக்குது. இவ்வளவுதானா? இப்போ இயேசு கிறிஸ்து சீஷெல்லாம் பார்த்து கேட்கிறாரு. கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர், நிறைய பேர் போயிட்டாங்க. நீங்களும் போய்விட மனதை அறிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல 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 இல்ல. ஏன் அப்படி கேட்கிறாரு? ரொம்ப கஷ்டமா சட்டம், அவன் சொல்ற விஷயம்லாம் கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்குது, அதெல்லாம் எல்லாம் போயிடுறாங்க. இவங்க பார்த்து கேட்கிற, நீங்களும் போயிடுங்க. இல்ல இல்ல நாங்க போக முடியாது, இதை விட நீங்க எவ்வளவு பெரிய சட்டம் கொடுத்தாலும் நாங்க கூட தான் இருப்போம். ஏன் அப்படின்னா நித்திய ஜீவ வசம் இடத்தில் ஒன்று பேர் சொல்றாரு. அப்ப இதை விட எங்களுக்கு கடினமான சட்டங்கள் இருந்தாலும் கூட உங்க கூட தான் நாங்க இருப்போம், போயிட மாட்டோம். பாருங்க, ஒரு அந்த சின்ன குழு, சின்ன கூட்டத்திற்கு எப்படி இருக்குது, எங்களுக்கு இதுவே கொடுத்ததை விட இன்னும் எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க போக மாட்டோம், கீழ்ப்படிஞ்சிருப்போம். அப்ப என்னன்னா கிறிஸ்துவின் பேர்ல அன்பு, முழுமையாய் தங்களை அர்ப்பணித்து கிறிஸ்துவின் பின்னால சீஷர்களாய் வந்து விட்டார்கள். அப்படி வந்தால் வழிய ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு எளிதானது இல்லை. எல்லாத்தையும் என்ன செய்யணும், எளிதா எடுத்துக்கணும். எனக்கு ஆண்டவர் தீமை செய்ய மாட்டாரு, எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்வார், சகலவற்றை நன்மைக்கு எதுவாக செய்வார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்து நம்மை பாதுகாக்கும்படி என்ன செய்யறாரு, விரும்புகிறார். அப்ப இந்த இடத்துல இது எப்படிப்பட்டதா இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை எப்படின்னா வெளிச்சமா இருக்கிறது. அது எப்படி இருக்குது, வேதம் எனக்கு கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம். இந்த கட்டளை தனியா இல்லை, வேதம் தனியா இல்லை, கட்டளையும் வேதம் சேர்ந்து இருக்கிறது. அதனால்தான் அது விளக்குல ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. போதக சிற்சைய ஜீவ வழி. இந்த போதக சிற்சை, சிற்சித்து போதிக்கிறவன் பாக்கியவான், இதை கை கொள்றது வசனத்தை. ஆனா இன்னைக்கு எத்தனை பேரால ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேது. அது எப்படி என்ன சொல்லலாம், கோபம் வருது இல்ல, எரிச்சல் உண்டாகுது. வசந்தான், எல்லாமே வசந்தான், ஆனா மேல ஏற்றுக்கொள்ள முடியும், அதுபடிக்கு போகுது. அப்ப என்னன்னா இன்றைக்கு எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துச்சு உலகம். எங்க பார்த்தாலும் எப்படி வேணா வாழலாம். உங்களுக்கு தெரியுமா, பல நாடுகளில எப்படி வேணா வாழலாம்னு சட்டமே இருக்குது. எப்படி வேணா வாழணும், ஆபாசமான வாழ்க்கை, எப்படி வேணா வாழு, ஆணு பெண்ணி வித்தியாசம் இல்லாம இருக்குது வாழு. பல சட்டங்கள், ஒழுக்கக்கேடான காரியங்கள் அத்தனையும் சட்டமாக்கப்பட்டு மோசமான நிலைக்கு போயிடுச்சு. ஏன், என்ன பண்றது, இவங்களை சமாளிக்க முடியல. அப்படிப்பட்ட பாவம் பெருகின் போது சபைக்குள்ளே இருக்குது. எல்லாம் சபைக்குள்ளே என்ன செய்யுது, சட்டம் ஒழுங்கு கீழ்ப்படிதெல்லாம் செய்ய முடியாது, ஏன் இஷ்டம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மனதில்லை, கணவனுக்கு கீழ்ப்படியணும், நேசிக்கணும். அப்படி ஒழுங்குக்கு எல்லாம் ஒழுங்கு இருக்குது வேதத்துல. குடும்பத்துக்குள்ள எல்லாம் ஒழுங்கு இருக்குது. பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும், ஒழுங்கு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒழுங்கு இருக்குது. கணவனுக்கு மனைவி என்ன செய்யணும், கீழ்ப்படிந்திருக்கணும், ஒழுங்கு இருக்குது. ஏன் இஷ்டம், எப்படி வேணா போவேன், ஒன்னும் செய்ய முடியல இல்ல. இன்றைக்கு டிவோர்ஸ் அதிகமா இருக்குது. யாருக்கிட்ட அப்படின்னா கிறிஸ்தவ மக்கள்கிட்ட தானா. நான் சொல்ல, ஒரு ஜட்ஜி சொல்றாரு, அதிகமா வருவங்க இவங்க தான். மோசமான ஒரு சூழ்நிலை. ஏன், ஒரு ஒழுங்குக்குள்ள வர விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதுவும் இப்ப சம்பாதிக்கிறாள்னா சொல்லவே வேணாம். சம்பாதிக்கன்னா இது கொஞ்சம் தலையில கொஞ்சம் வெயிட் இருக்கும். அது என்ன செய்யுது, வேற மாதிரி சூழ்நிலை கொண்டு போகுது. அப்போ சில ஒழுங்குகள் தேவன் நமக்கு குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற அந்த ஒழுங்குக்கு என்ன செய்ய முடியல, கீழ்ப்படிய முடியவில்லை. கடினமா இருக்குது. குடும்பங்களில் பிரிவினைகள், போராட்டங்கள். இங்க வெளிச்சமா இருக்குன்னு சொல்லப்பட்ட 1 யோவான் 5:3 வாசிங்க. 1 யோவான் 5:3.
நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஆமா, ஒரே வார்த்தை சொல்லிட்டார். அது எப்படிப்பட்டது இல்ல? பாரமானவைகள் அல்ல. அது நாம் அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதே என்ன சொல்றாரு? யார் உண்மையாய் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் என்ன செய்யறாங்க? தேவனை நேசிக்கிறவர்களா இருக்கு, அன்புக்கூறலா இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. கற்பனை எப்படி இல்லை? பாரமானது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரமானது இல்லைன்னா அப்ப தேவனுடைய காரியங்களும் கூட ஆண்டவரும் பாரமானதை கொடுக்கல. நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை தான் கொடுத்திருக்கிறாரு. இப்ப உடனே நம்ம மைண்ட்ல என்ன செய்வோம்? ஆண்டவர் சொல்லிக்கிற செய்யணும். நேசிக்கிறதுனால நம்ம உண்மையா நேசிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தலையில கொட்டி ஏந்தின்னு சொல்லவே மாட்டார். சொல்றாரா? இதை செய்ய, அதை செய்ய, இப்படி இன்னும் இப்படி பண்ற, ஆண்டவர் கொட்டி கொட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கொட்டி கொட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா அப்படின்னா இருக்குதா? இருக்குது. மத்தேயு 5:18. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமா, வானம் பூமி ஒழிந்து போகிறது ஈஸிதான், அதெல்லாம் ஒழிந்து போகிறது வைக்கப்பட்டிருக்குது. ஆனா நியாயப்பிரமாணத்தை ஏன் அதெல்லாம் சொல்றாரு? தொடர்ச்சியா நீங்க 5ஆம் வசனத்தை பார்த்து 5ஆம் அதிகாரத்தை முழுமையும் அநேக இந்த மலை பிரசங்கம் ரொம்ப அருமையா இருக்கும். இதுல ரொம்ப அழகா அநேக காரியங்களை என்ன செய்ய சொல்லிக் கொண்டே வருகிறார். அப்ப என்ன இங்க சொல்ல வரேன்னா, இது என்ன செய்யாது? ஒழிந்து போகாது. பிரமாணம் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு சிறு. அப்ப எப்படின்னா தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருக்கிறார். அப்பப்போ திருத்திக்கிற மாத்திக்கிற தேவன் அல்ல. நம்ம எத்தனை முறை நம்ம காரியத்தை திருத்த வேண்டியது, மாற்ற வேண்டியது. இப்படி செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், இது கொஞ்சம் சரி பண்ணோம், இப்படியா செஞ்சேன்னு தெரியல, முட்டாள்தனமா செஞ்சிட்டேன், இப்படிலாம் புலம்புறோம். ஆனா தேவன் ஒரு நாளும் அவர் செய்த காரியங்கள், அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் மாற்றக்கூடிய நிலைக்கு, திருத்திக் கொள்ளக்கூடிய நிலைக்கு தேவன் இல்லவே இல்லை. எல்லாவற்றையும் சரியாய் நமக்காக செய்திருக்கிறார். ரோமர் 13:10. அவ்வளவுதான், முடிச்சிடலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஆமா, அன்பு எப்படிப்பட்டதா இருக்குதா? பொல்லாங்கு செய்யாததான். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. நீங்க ஆண்டவரிடத்துல முழுமையான அன்பு செலுத்தீங்க வச்சுங்களேன், நீங்க பிரமாணத்தையே நிறைவேற்றுறீங்க அர்த்தம். பிரமாணத்துல நிறைவேற்றவே முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு பவுல் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீங்க எல்லாவற்றையும் நிறைவேற்றலாம். எப்படி இருக்கணும்? நீங்க மற்ற இடத்துல அன்பு கூறுகிறலாம் இருக்க வேண்டும். மற்ற நம்ம நேசிக்கிறாங்கன்றதுக்காக நாம் அதை மிஸ்யூஸ் பண்ணாமல இருக்கணும். இது சரியான பேக். இது சில பேர் இருக்கிறான், அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றதுன்னு தவறு இல்லையா? இங்கே அவர் தெளிவா சொல்றார், நீ தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது நாம் என்ன செய்யணுமா? பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். இப்போ நாம் அப்படி இருக்கிறோமா? நம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சட்ட திட்டங்கள் ஏராளம் நிறைய விஷயங்கள் இருக்குது, நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவரை கர்த்தர் அங்க அன்பின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பிரமாணம் எப்படிப்பட்டது? அன்பு. அப்படி அன்பு கூறும்போது நாம் பிரமாணத்தை நிறைவேற்றலாம் இருக்கிறோம். அன்பு கூறும்பொழுது நாம பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு எளிதான காரியம், எந்த சட்டமா இருந்தாலும் சரி. சிஷ்யர்கள் அப்படி சொல்ல காரணம் என்னன்னா, ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறான். நேசிச்சதுன்னா அவன் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை விட பெருசாண்ட விட நாங்க என்ன செய்வோம், உங்க பின்னால வருவோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. போட்டெல்லாம் விட்டாரு, வலையை விட்டாரு, பெட்ரோலை விட்டுட்டாரு, இப்படி ஒவ்வொருத்தரும் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துருக்காங்க. ஆனா திரும்பி போனாங்க, திரும்பி வந்தாங்க. தேவனுக்காக எல்லாரும் ரத்த சாட்சியா, ஒரு சிஷ்யனை தவிர, யோவானை தவிர மற்ற அத்தனை பேரும் ரத்த சாட்சியா என்ன செய்திருக்கிறாங்க? மரித்திருக்கிறார்கள். அவன் ரத்த சாட்சியாய் மரிக்கிற அளவுக்கு தங்களை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு என்ன செய்திருக்கிறாங்க? தேவனை நேசித்திருக்கிறார்கள். அந்த அன்பு இல்லாம எப்படி
ஜீவனையே கொடுக்க முடியும். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார், நான் அவருக்காக ஜீவனை கொடுக்கிறேன். இந்த இருதயம் இருக்குமே ஆனால் இந்த முழு வேதாந்தத்துள்ள காரியத்தை நாம கீழ்ப்படிவது எளிதா இருக்கும். ஏன் கஷ்டமா இருக்குது அப்படின்னா, இந்த அன்பு இல்லை, சுயநலமா இருக்கிறோம், நம்மளை நேசிக்கிறனாலதான். நம்மளை மட்டும் நேசிக்கிறதுல கவனமா இருக்கணும். மற்றவங்களுடைய விஷயத்தை பற்றி என்ன செய்ய மாட்டோம்? கவலையே படாம இருக்கிறோம். தேவனை குறித்த காரியங்களை குறித்து கவலை இல்லை. கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரு, நான் எது கீழ்ப்படியணும், அதை பத்தி கவலைப்படல. ஆண்டவரை கர்த்தரை எப்படி நேசிக்கிறது, அதை பத்தி கவலை இல்லை. கர்த்தர் எப்படி பிரியமா வாழுது, அதை பத்தி கவலை இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நான் எப்படி கீழ்ப்படிது, அதை பத்திலாம் கவலை இல்லை. என்னை குறித்து மாத்திரம் அப்படின்னா அது சுயநலமான வாழ்க்கை. தேவன் நமக்கு கொடுத்துருக்க எல்லாமே எப்படி இருக்குது? இறுதித்து சந்தோஷமாக பார்த்தோம். அன்பு கூறுகிறதா இருக்கிறது, நம்ம நேசிக்கிறதா இருக்கிறது இல்லையா? நமக்கு பரிசுத்தம், நீதியா இருக்கிறது, நல்லதா இருக்கிறது. இப்படி பல காரியங்களை பார்த்தோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல விலை கண்டுபிடிமை ஸ்துதிக்கிறோம். எங்களை தாழ்த்து நம்முடைய கிருபையில கருத்து போடுகிறோம். ஆண்டவரே, நம்முடைய கிருபையில பிரசன்னம் கூட நடத்தும். இந்த வாரம் முழுமையும் ஒவ்வொரும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய கரம் ஒவ்வொரு இருக்கட்டும். பலவீனத்துக்கு நீங்களாக்க முடியுமா ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் ஒரு தனிப்பட்ட வாடி குடும்பத்தை தங்கியிருக்கட்டும். வியாதி பலவீன சோர்வுக்கு நீங்களாக்கும். அற்புத பிரயாசங்களை வாங்கி ஆசாதியன் தன்னுத்தாரும். எல்லா துதி கன மகிமை மேன்மையாவற்றுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் மாறாத பிதாவே, ஆமென்.